பெண்களிடம் உள்ள நகைகளுக்கான ஜகாத் பற்றிய விவரம் தரவும். பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள், அது காப்பாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், கொலுசாக இருக்கலாம். இவ்வாறு பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு, ஆபரணங்களுக்கு ஜகாத்து கிடையாது. அதிலே ஜகாத்து கடமையாக மாட்டாது என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அதிலே ஒரு வீண் விரயம், இஸ்ராஃப் என்று சொல்லி ஒரு அளவு இருக்கின்றது. எப்பொழுதோ அந்த இஸ்ராஃபுடைய அளவை தாண்டுகிறதோ அப்பொழுதுதான் ஜக்காத் கடமையாகுமே தவிர, அந்த இஸ்ராஃபுடைய அளவை அடையும் வரை அங்கே ஜக்காத்து கடமையாக மாட்டாது. அவ்வாறு அந்த இஸ்ராஃபுடைய அளவை அடைந்து விட்டால், அந்த அளவு எது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அந்த இஸ்ராஃபுடைய அளவை அடைந்து விட்டால் அந்த மேலதிகமானதுக்கு மட்டுமல்ல, முழு நகைக்கும் சேர்த்துத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஃபத்துல் முயினிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே இஸ்ராஃபுடைய அளவு எது என்பது சம்பந்தமாக அறிஞர்கள் இரண்டு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதலாவது நிலைப்பாடு, இந்த இஸ்ராஃபுடைய அளவு என்பது 850 கிராமை விட அதிகமான தங்கம். சாதாரணமாக 85 கிராம் என்றால் 10.5 பவுனாக இருக்கின்றது. 850 கிராமாக இருக்குமானால் 100 பவுனை விட அதிகமானது. யாரிடம் 100 பவுனை விட அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் ஜக்காத்து கடமையாகுமே தவிர, 100 பவுனை விட குறைய இருக்குமானால் அதிலே ஜக்காத்து கடமையாக மாட்டாது. அவ்வாறு ஒருவரிடம் 100 பவுனை விட அதிகமாகிவிட்டால் அவர் இந்த அதிகமானதுக்கு மட்டுமல்ல, உதாரணமாக 120 பவுன் இருக்குமானால் 20 பவுனுக்கு மட்டுமல்ல, 120 பவுனுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இதில் இன்னொரு இரண்டாவது ஒரு முறை இருக்கின்றது. இவ்வாறு இந்த 850 கிராம் 100 பவுன் என்று சொல்லி அந்த கணக்கை வைக்காமல், அது ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலைமைகளை பொறுத்து, ஊருடைய நிலைமைகளை பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு முறை என்பதாக சொல்கின்றார்கள். அதாவது சில ஊர்களிலே நல்ல வசதியான குடும்பத்தினர் இருப்பார்கள். அந்த குடும்பத்தோடு வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வளமை சாதாரணமாக ஒரு திருமண வைபவத்துக்கோ ஏனைய ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அவர்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் 100 பவுன் அல்லது 150 பவுன் என்று இருக்குமானால் அதுதான் அளவு. அதைவிட தாண்டினால் தான் இஸ்ராஃப் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போல ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பமாக இருக்குமானால் அவர்கள் 50 பவுன் அணிவதுதான் அவர்களுடைய நடைமுறை என்றால், ஒரு திருமணத்துக்காகவோ அல்லது மணப்பெண்ணுக்காகவோ அவர்கள் அணிவது 50 பவுன் என்ற ஒரு வளமை அந்த குடும்பத்துடைய தராதரத்துக்கு இருக்குமானால் அந்த 50 பவுனை தாண்டினால்தான் இஸ்ராஃபாக ஆகும். அதுவரை இஸ்ராஃபாக மாட்டாது. அல்லது இன்னொரு அதைவிட குறைந்த சாதாரணமாக அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் 10 பவுன் என்று இருக்குமானால் அல்லது 25 பவுன் இருக்குமானால் அந்த குடும்பத்துடைய நிலைமையை வைத்துத்தான், அந்த ஊருடைய குடும்பத்துடைய நிலைமையை வைத்துத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஒரு முறையும் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இதிலே முதலாவது முறை அடிப்படையில் செய்து கொள்ள முடியும். அவ்வாறென்றால் 100 பவுனுக்கு மேலே வந்தால் தான் இஸ்ராஃப். அவ்வாறு இல்லாவிட்டால் அது இஸ்ராஃப் கிடையாது. தாராளமாக அதை அணியலாம். அதில் ஜக்காத்து கடமையாக மாட்டாது. அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் சொன்னது போன்ற இரண்டாவது முறையை பின்பற்றி செய்வதற்கும் அனுமதி இருக்கின்றது. எனவே இவ்வாறு அந்த இஸ்ராஃபுடைய லிமிட்டை, அளவை தாண்டிவிட்டால் அப்பொழுது முழு நகைக்கும், உதாரணமாக 100 பவுன் தான் இஸ்ராஃபுடைய அளவென்றால், ஒரு பெண்ணிடம் 100ஐ விட அதிகமாக 120 இருக்கின்றது, 130 இருக்கிறது என்றால் இந்த 20க்கு மட்டுமல்ல, 30க்கு மட்டுமல்ல, மொத்தமாக சேர்த்து 120க்கும் அல்லது 130 பவுனுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையை வைத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதிலே 25 பவுன் என்று சொல்லி எமக்கு மட்டுப்படுத்த முடியாது. சில ஊர்களிலே அவ்வாறு 25 பவுன் என்று சொல்லி மட்டுப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு 25 பவுன் என்று மட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊரிலே உள்ள அந்த குடும்பங்களுடைய வசதிக்கு ஏற்ப இது வித்தியாசப்படும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும்.